சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2024ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடக்கோள்களான சனி, ராகு, கேது, குரு. ராகு கேதுவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குருவினுடைய சஞ்சாரம், 8ஆம் இடத்துல சனி. தற்பொழுது கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானம், 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், ஸோ இந்த 3 இடங்களையும் பார்வையிடுகின்றார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானம், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம், அதாவது தாயார், வீடு, வண்டி, வாகனம், இதை சொல்லக்கூடிய சுகஸ்தானம். அதே மாதிரி 6ஆம் இடம், நோய், கடன், எதிரி என்று சொல்லக்கூடிய இந்த 6ஆம் இடம், இதையும் குரு பகவான் பார்வையிடுகின்றார். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த கோச்சார கோள்கள் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மிக ஒரு நெகட்டிவ் அப்படின்றத பார்த்தோம்னா சனி பகவானால தான். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாயுடைய சஞ்சாரம், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன், புதனுடைய சஞ்சாரம். ஸோ இந்த வருட ஆரம்பம் அப்படின்றது சனி பகவான் கிட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அஷ்டம சனி அப்படின்றது நடக்குது. அதனால் பார்த்திங்கன்னா தொழில் விஷயங்கள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கவனமாக இருக்கணும். ஸோ இந்த காலகட்டங்களில் யாரையும் நம்பி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். அதே மாதிரி புதிய முயற்சிகள் எடுக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கிறதுன்றது சிறப்பான விஷயம். தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்க. தொழிலில் தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள், தேவையில்லாதவர்களுடைய தலையீடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் அதை செய்யாமல் தவிர்க்கிறதுன்றது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்கனாமிக்கல் க்ரோத்து அப்படின்றது, உங்களுடைய வெல்த், உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஸோ குருவும் இந்த 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இருந்தாலும் அந்த சனி 8லேருந்து 2 பார்க்கறதுனால எல்லாத்துலேயுமே ஒரு தடை தாமதத்தை கொடுப்பார். அதனால் கொஞ்சம் கடகராசினியர்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்வையிடுகின்றார். ஸோ 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். ஸோ உங்களுடைய குழந்தைகளோட நலனில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பேர் தாமதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கிறது. இந்த வருட ஆரம்பத்திலேயே புதன், சுக்கிரனுடைய சஞ்சாரம் அப்படின்றதும் இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 12க்குரியவர் தான் இந்த புதன், 12-3க்குரியவர் தான் இந்த புதன். ஸோ 5ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை அப்படின்றது இருக்கிறது. ஸோ குழந்தைகள் வழியில் கொஞ்சம் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் பார்த்துக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கிறது. நிறைய பேருக்கு புதிதாக ஏதாவது வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஏன்னா குரு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்வையிடுகின்றார். அந்த 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு சேர்க்கை, வீடு மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். புதிய வீடு சேர்க்கை, புதிய வாகன சேர்க்கை, இதெல்லாம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதற்குரிய செலவுகள் அப்படின்றது இருக்கும். 2ஆம் அதிபதியோட அந்த சுக்கிரன் சேர்ந்துட்டார். அதனால் அதற்குரிய செலவுகள் அப்படின்றதை ஏற்படுத்துவார். 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாயினுடைய சேர்க்கை. ஸோ கடக ராசிக்கு தனாதிபதி தான் இந்த சூரியன். அதே மாதிரி 5-10க்குரிய செவ்வாய் இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்ன்றதும் இருக்கிறது. புதிதாக கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய
9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, இப்போ வெளிநாட்டு கல்வி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றது. ஸோ வெளிநாட்டில் சென்று வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்குரிய வாய்ப்புகளை இந்த ராகு ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்களை உருவாக்குவது, ஆன்மீக ரீதியிலான பயணங்களை உருவாக்குறது எல்லாத்தையுமே இந்த ராகு ஏற்படுத்தி தருவார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவர், கேது ராகுவால் உங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. கேது உங்களுடைய முயற்சிகளை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. அதனால் கேது ராகுவால் எந்த ஒரு நெகட்டிவும் கடகராசினியர்களுக்கு கிடையாது. பட் சனியை பொறுத்த வரைக்கும் மிக மிக நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். மற்றபடி குரு 10ஆம் இடத்துலேருந்து, அதாவது 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது அப்படின்னு கோச்சாரப்படி 10ஆம் இடத்துல கோச்சாரப்படி குரு 10ஆம் இடத்துல வரக்குள்ள தொழிலில் சில மாற்றங்கள் அப்படின்றத உருவாக்குவார். ஸோ ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு தான் போகின்றார். அதனால தான் இந்த தொழில் மாற்றங்கள், ஒரு சிலருக்கு தொழில் நலிவடைந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் திரும்ப நீங்கள் அதிலிருந்து ரெக்கவர் ஆகிடுவீங்க. ஸோ புதிதான ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த கடகராசி நேயர்கள் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையேனும் திருந்து தேவன்குடியில் இருக்கின்ற கர்க்கடகேஸ்வரை வழிபடுறது அப்படின்றது சிறப்பான விஷயம். அதே மாதிரி கடகராசியின் அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரனுக்குரிய தெய்வம் அப்படின்றது அம்பாள். இப்போ கடகராசினியர்கள் எந்த அம்மனை வழிபட்டாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். எப்பயுமே கடகராசினியர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்பாளை வழிபடுறது அப்படின்றது தான் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். அதே மாதிரி கடகராசினியர்கள் திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்குள்ள கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுங்க. ஏன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி தான் இந்த சனி பகவான். அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் வரன் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகத்தோட திசையின் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது அப்படின்றது சிறப்பாக இருக்கும்.